நண்பர்களை அடிக்கடி சந்திக்கும் இந்த வாய்ப்பை நானே ஏற்படுத்திக் கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பத்திரிகை நண்பர்களை அடிக்கடி சந்திக்கும் இந்த வாய்ப்பை நானே ஏற்படுத்திக் கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது இங்கே அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன். முதலில் அம்பு என்று நினைத்திருந்தேன். இது அன்பு என்பதை புரிந்து கொண்டேன். இப்பொழுது அன்புக்கும் புகழுக்கும் முன்னால் பணிவு ஒன்றுதான் நல்ல ஒழுக்கம் என்பதை நான் அனுபவபூர்வமாகவும் அறிவுரை பூர்வமாகவும் உணர்ந்தவன். இதை நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பே இவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். இங்கே அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கும் பொழுது அன்புக்கு கடமைப்பட்டவன் நான். அது மாத்திரமல்ல, இங்கே சொன்னார்கள் நான் பட்ட கடன் எல்லாம் இந்த ஒரு படத்தில் தீர்ந்துவிட வேண்டும் என்று. கண்டிப்பாய் தீரும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த படமே எடுக்க ஆரம்பித்தேன். அது மட்டுமல்ல, ஒரு கடன் தீரவே தீராது என்பதை முடிவு செய்து கொண்டுதான் புகழுக்கு ஆசைப்பட்டேன். அந்த கடன் நான் தமிழர்கள், தமிழ் ரசிகர்கள் பால் ஏற்பட்டிருக்கும் கடன். அதை நான் எத்தனை படம் நல்லபடி எடுத்து கொடுத்தாலும் தீர்க்க முடியாத கடன். எனக்கு தகுதி இல்லாத புகழே என்று கூட நான் நினைத்ததுண்டு. அதை எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் தமிழ் ரசிகர்கள். ரசிகர்கள் மட்டுமல்ல, இங்கே பல பேருடைய படங்களை பார்க்கிறீர்கள். முக்கியமாக திரு கே பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 36 படங்கள் தடுக்கி தடுக்கி நான் விழுந்து கொண்டிருந்த போது தூக்கி தூக்கி என்னை நிறுத்தி நட்சத்திரமாக்கி காண்பித்தவர். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் என்னை நட்சத்திரமாகி காட்டியவர். அந்த நம்பிக்கையில் தான் இன்று விஸ்வரூபம் இந்தியா முழுவதும் திரையிடப்படும் ஒரு படமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த ஆசையினால் நான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறேன். அத்தகைய ஆசைகள் இங்கே தமிழ் திரையுலகில் எனக்கு நிறைய இருக்கிறது என்று தெரியும். இன்று விநியோகஸ்தர்கள், எக்ஸிபிட்டர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் என்னிடம் காட்டிய நம்பிக்கை எனக்கு மிகுந்த பலமாக இருக்கிறது. அதாவது, உங்கள் பால் அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்வதை விட அதிக கடமை எனக்கு இருக்கிறது உங்கள் பால் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வது. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நான் வீணடிக்க மாட்டேன். அதை என் சிறமேற்கொள்கிறேன். எத்தகைய அனுகூலங்களை நான் செய்ய முடியும் என்பதை இந்த தருணத்தில் சொல்ல முடியாமல் இருப்பதற்கு இன்னும் எனது வேறு பங்காளிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதனால், இல்லை என்றால் இங்கே இப்பொழுதே சொல்லிவிடுவேன். அந்த பேச்சுவார்த்தைகள் முடியாமல் எப்படி உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் நான் வேறு அறிக்கைகளை சொல்ல முடியாதோ, அதே போன்று அந்த டிடிஎச் காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் நான் எந்த அறிவிப்பையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்று மாலை நடக்க இருக்கிறது. நேற்று மாலை முதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் உங்களைப் போல் என்னிடம் அன்பாகத்தான் இருக்கிறார்கள். ஆக அந்த பேச்சுவார்த்தை முடியும் போது டிடிஎச் எந்த தேதியில் திரைக்கு வரும் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு உங்களுக்கு பெருமிடம் சொல்லிக் கொள்கிறேன். மொத்த தமிழக விநியோகஸ்த எக்ஸிபிட்டர்களின் ஆதரவுடன் விஸ்வரூபம் 25ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தோழமையையும் நல்குவதற்கான எல்லா நம்பிக்கையும் எனக்கு நீங்கள் இங்கே உள்ளே வருவதற்கு முன்னாடியே அளித்து விட்டார்கள் எனது தோழர்களும் நண்பர்களும் மூத்தவர்களும். அந்த நம்பிக்கையில் தான் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த கௌரவம் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவையும் என் எல்லா சோர்வுகளையும் மாற்றும் ஒரு புத்துணர்ச்சி தரும் ஒரு நிகழ்வாக நான் நம்புகிறேன். பலர் இங்கே இருக்கிறார்கள். என்னை சிறுபிள்ளையாக பார்த்தவர்கள் முதல் இங்கே இருக்கிறார்கள். அன்புக்கு முன்னால் பணிவு காட்டும் எனது பண்பை அவர்களும் பாராட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போதைக்கு இதுவே செய்தி. இனி வரும் செய்திகள் இதைவிட நல்ல செய்திகளாக இருக்கும். விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிடிஎச் காரர்களும் கூட. அவர்கள் புதிய பங்குதாரர்கள். பழைய பங்குதாரர்களையும் உடன் அழைத்துக் கொண்டு புதிய பங்குதாரர்களையும்
எதிர்காலம் நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. முன்னோக்கு என்பது உங்களுடன் சேர்ந்துதான் நான் பார்க்க வேண்டுமே தவிர தனியாக நான் பார்த்து விட்டேன் என்று உங்களிடம் கதை கட்டி கொண்டிருக்க முடியாது. நான் பார்த்ததை நீங்களும் பார்க்க வேண்டும். அதற்கான முன்னுதாரணம் இங்கே நான் இதற்கு முன்னால் சொன்னேன். இந்த புதிய ஊடகத்தினால் வருமானம் பாதிக்கும் என்ற பயத்தை போக்கும் அளவுக்கு ஒரு நாள் மட்டுமே திறந்து மூடிய அந்த ரிசர்வேஷன் என்று சொல்வார்கள் சினிமாவில், அந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டுகள் தசாவதாரம் படத்திற்கு இருந்ததை விட மும்மடங்காக இருக்கிறது என்பது எனக்கு அறிவிக்கப்பட்ட உண்மையான செய்தி, முகஸ்ததி இல்லாத செய்தி. அந்த செய்தியை பார்க்கும்பொழுது இந்த ஒரு சோறு முழுப்பானை சோற்றுக்கும் பதமாக இருக்கும் என்று நினைத்து நான் நினைத்தது வீண் போகவில்லை. அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும் என்பதற்கு சான்றாக என் கைக்கு வலுவாக ரசிகர்கள் எப்பொழுதும் போல் பலம் சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நன்றியை சொல்வதுடன் தாமதத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது. இந்த தாமதத்திற்கு நான் மட்டும் காரணம் அல்ல, எங்கள் குடும்பமே காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இன்று கூட்டு குடும்பமாக நின்று 25ஆம் தேதி படம் தமிழிலும் தெலுங்கிலும் வருகிறது என்று அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். இந்தியில் எப்பொழுது அது வரும் என்பதை அங்கிருக்கும் என் குடும்பத்துடன் பேசித்தான் முடிவு செய்ய வேண்டும். இது இன்றைய Okay. Thank you very much for the media which is here. We are meeting every day, very often. I think most of it is my doing. Some of it is my family's doing. But whatever it is, this seems to be a film with a happy ending. So I'm very happy that it has come to this end, and an amicable and a profitable end for all concerned. I am glad to announce, with the full support of the exhibitors, I presume the chamber also, the chamber and the distributors of Tamil Nadu and probably the South, they will all come together to understand this vision as a useful one for the industry. And I am announcing my release date of Vishwarupam in Tamil and Telugu on the 25th instant January, and I will soon be able to announce the Hindi because there is a regulation and sort of a traffic regulation that is there in Hindi, so I'll have to look at what is the release there and also announce the Hindi date. Here I've been requested to take the good health of the industry and to maintain the good economic ecosystem of the film industry in mind and go forth with my DTH operations. I have taken this into consideration, and I think it's my primary duty to make this happen and happen in a good way. DTH is a good vision and it seems to be working. The advance bookings in the theaters, in spite of the audience knowing that there will be DTH in the previous night, has been good. But I'm not saying now that there will be a premiere. I've changed my mind about having a premiere for now. I can only discuss with my DTH partners and tell you when the next DTH, which will be close to the release, how close and how far is a decision we have to take. Me taking the side of the film industry and thinking, and they taking their side and letting me know what would be suitable. We'll come to an amicable conclusion, and I'm very sure, since I am also a partner in your distribution, I'll take care of both our interests while I talk to them. So I think I've made myself clear. My throat is a bit sore because I've never indulged in so much of debate in my whole life. Last time press meet வந்து இன்று எடுக்கப்பட்டது தனி வழி, நாளை பொது வழியாகும் என்று சொன்னீங்க. இப்போ இருக்க சுமூகமா பேச்சுவார்த்தை இல்லாம போது பழைய வழியை பின்பற்ற முடிவெடுத்திருக்கீங்களா? தனி வழின்னு சொன்னது டிடிஎச் மட்டும்தான். டிடிஎச்ங்கிறது ஒரு புது வழி, அது பொது வழி ஆகும் நாளை. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறதுல இருந்தே இது பொது வழி ஆயிடுச்சுங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு.
அது இங்க சொல்ல இயலாது அவங்க கிட்ட. approximate date Sir, for the if Hindi release? No, that's what I cannot commit it with you before. Like I cannot commit it without talking to these people. I cannot do it அவங்க without. தரப்புல இருந்து ஒரு 15 நாள் கழிச்சு ஒளிபரப்பலாம்னு வந்திருக்காங்கல்ல அவங்க தரப்புல இருந்து. அதெல்லாம் சொல்லவே முடியாது நான். அது ஏன்னா என்ன மறுபடியும் சந்திக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா இல்லையா? அது இன்னொரு மீட்டிங்ல அதை சொல்றேன் நான். அது முடிஞ்சு எப்போ நீங்க அறிவிக்க போறீங்க? அந்த டேட் அப்ராக்ஸிமேட்டா எப்போ சொல்வீங்க? அப்ராக்சிமேட்டா இன்னும் ஒரு 4-5 நாள்ல சொல்வேன் நம்புகிறேன். நீங்க அப்புறம் சட்டை பிடிச்சு கேட்டக்கூடாது. லாஸ்ட் டைம் வந்து 500 They passed a resolution in that meeting that it should be at least 4 or 5 days away. Does that No. resolution still stand? No. There is nothing like that resolution, sir. No, we have not made that resolution 4 or 5 days. Yeah, so there is no resolution like that. We are all together in this and we're working towards this. I think Do they have any demand at all on DTH? it is my demand now. That's the answer. So you said that you're planning for a release on the same day, both on DTH and theaters. Now are you ruling it out? I have not said it. Again, I'd like to say there was a thing. I'm looking at it. I did not confirm. I was very upset when a Tamil newspaper who are very friendly to me have published it saying it will happen. I said I am considering it. It's a request kept to me by them. Even yesterday, even today, I'm saying it. Are you ruling that out? I'm not saying anything. I can't because I have to talk to my other partners. Just because I'm happy with all these cameras, I cannot say one statement every day. அதெல்லாம் நான் இது என் குடும்பம். இப்ப நான் பாத்துக்கிறேன் அது எல்லாம் எங்களுக்குள்ள. லாஸ்ட் டைம் வந்து 500 தியேட்டர் ரிலீஸ் ஆகும் சொன்னீங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு கூடுதலான தியேட்டர்களை வாய்ப்பு 500க்கு மேல கேட்டா 1000 கூட கொடுக்கறேன்னு சொல்றேன். கண்டிப்பாக அவருக்கு அதிகமாக அவர் உலகநாயகன் எதிர்பார்த்ததை விட அதிகமான திரையரங்கள் நாங்கள் திரையிட்டு அவரை மகிழ்விப்போம். ஏனென்றால் DTH இன்னைக்கு இரவு பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா நாளையா? இல்ல அது தூக்கம் வருது எனக்கு. 2-3 நாள் அது நிறைய பேசிட்டோம். அதனால கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு தெளிவான மனதுடன் நாளை அந்த பங்குதாரர்களுடன் பேச. you are compromised with this theater bonus or what do you think now? Because you said you are going to release this movie, the premiere on the DTH platform first, and now you compromise. I said I've changed that idea even yesterday, even before we Sir, spoke. I'll answer your question. He has made us happy. We are making him happy. That's all. So there are reports from their side that which is already out, which clearly says that the movie will be released only on theaters on the 25th. No, Let me make that comment tomorrow. Please hold on, because do not print anything, because this has already got me into trouble, because there was one mention with the chamber's name which I had to deny. Let's not give out denials anymore. It's very clear that I am discussing with my DTH partners. I cannot say something contrary to what is going to be discussed. It's going to happen. அரசு இதுல வந்து வேணும்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல. இது ஒரு ஊடகம், அதை ஏற்கனவே அனுமதிச்சு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க டைரக்ட் டு ஹோம்னு. அது அரசாங்க அனுமதி இல்லாமல் நடக்காது. சோ அதுதான் அரசாங்கத்தின் அனுமதி. ஏற்கனவே இருக்கிறது, அதை எடுத்தேன் நான். இதெல்லாம் இன்னும் பேசுறேன். இது இப்ப நீங்க சொல்றது பழைய கதை, புது கதை. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம்.